எல்லாருமே ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் யார் யார் இப்போ எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது. மத வாய்ஸாக பிரித்து பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஆள்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. ஜெயலலிதா ஆச்சு அராஜக ஆச்சு. வணக்கம் மக்களே, இந்த டைம் ஃபன்னு கிடையாது, கொஞ்சம் சீரியஸான மேட்டரை பேச போகிறோம். ஏன்னா நான் 2026 எலெக்ஷன் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூடு பிடிச்சி போயிட்டுருக்குன்ட்டு. யாரை பற்றியும் நம்ம பேச போகிறதில்ல, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அவர் தான் இப்போ நல்லா இது பண்ணுவாங்க, மற்றவங்களாம் யாருக்கும் சரியில்லை சார். விஜய் வந்தாருன்னா நல்லா வரும். இப்போ லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம் பஸ் வருது, நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரோம். தளபதி வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஸ்டாலின் வரணும், எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரு, நல்லதாக செய்கிறாரு. மக்களுக்கு யார் பண்ணுறாங்க நல்லது பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் ஓகே. ஆனால் இந்த தடவை என்னன்னா டஃப்பாக இருக்கும் கொஞ்சம். கலைஞர் வந்தால் நல்லதாக இருக்கும் சாதனை. எனக்கு மக்கள் நல்லது யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். மத வாய்ஸாக பிரித்து பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஆள்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிறவங்க நம்மளுக்கு வேணும். நாங்கள் எப்பவுமே நான் சின்னதுலேருந்து எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவேன். அது ஜெயலலிதா இருக்கட்டும், அது ஸ்டாலின் ஆகட்டும், கலைஞர் யாராலும் சரி, அதிமுக ரெட்டலிக்கு தான் போடுவேன். ஒரே வார்த்தை. நம்மளுக்கு தெரியும் யார் யார் இப்போ எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது. புதுசாக யாராச்சும் தான் நல்லா இருக்கு, ஏதாச்சும் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தான். இத்தனை இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கும்போது டிஎம்கே அவங்க தான் மாற்றி வந்துட்டுருக்காங்க. பட் அந்த அளவு எதுவும் சேஞ்ச் ரொம்ப கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. நமக்கு ஆளும் கட்சி தான் இன்றைக்கி அந்த நல்லா செய்கிறாங்க. அதனால் எல்லா லேடிஸுக்கும் சரி, படிக்கிற பசங்களுக்கும் சரி, ஸ்டாலின் தான் வரணும். விஜய் பழனிசாமி தான் இது விட்டு மாறணும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவருக்கு மக்களுக்காக சினிமா நடிகை எவ்வளோ நடிச்சிருந்தாரு, கோடி கோடி சம்பாரிச்சிருந்தாரு. நான் இப்போ மக்களுக்காக செய்யணும்னு வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். டிஎம்கே தாங்க, திமுக தான் வரும். சொல்ல போனால் டிவிக்கு என்ன சொல்கிறாங்க, ஸோ அதை நமக்கு தெரியல. யார் இருந்தாலும் ஓகே தான், இல்லை யார் வந்து எது நல்லது பண்ணாலும் ஓகே தான். கருத்துனா எனக்கு தெரிஞ்ச திமுக தாங்க. திமுக தவிர வேறு எதுவும் இல்லை. விஜய் வந்தால் ஒரு அளவுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். விஜய் டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். என்டிகே சீமான் வந்தாங்க. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். டிவிக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாமல் ரெண்டு பேரும் தனித்து வேற யாருன்னா புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். இது ஜனநாயக ஆட்சி மாதிரி. அதனால சிறப்பான ஆட்சி வந்து திமுக. சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க மக்களோட கருத்து. மக்களோட கருத்து தான் ரொம்ப முக்கியம். மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் யார் வரணும்னு விரும்புகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். இந்த கருத்து கணிப்பு எடுக்கும்போது மக்கள் நிறைய பேர் வந்து சில இடத்துல வந்து பேச மறுக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப வந்து எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது அந்த விஷயம் பார்க்கும்போது. ஒரு 50% யங்ஸ்டர்ஸ் வந்து ஓப்பனாக வெளிப்படையாக பேச மாட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஆக்சுவலாக ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய பேர் வந்து பேசவே இல்லை. ஒரு லா ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு இந்த எலெக்ஷனை பற்றி கேட்டால் அவங்க கூட தவிர்க்கிறாங்க பதில் சொல்கிறதுக்கு. அது மற்றபடி நிறைய பேர் வந்து அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்க, அவங்க கருத்து என்னன்றது வந்து அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். ஃபன்னாகவும் சீரியஸான விஷயங்களும் டாபிக் பற்றி நம்ம இனிமேல் வரும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்த்து பத்திரம். டாட்டா. தேங்க்யூ.